வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது மேத்ஸில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே டீச் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அதனாலேயே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதிகமாக வரல அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ப்ரூஃபாக தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 11 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் மினிமம் 4 வீடியோ கொடுப்பேன் அப்படின்ட்டு. இது வந்து ரெண்டாவது பார்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. அந்த அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை பற்றிலாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான கொஷின்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம வந்து அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மேத்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்பீட் மேத்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு சில விஷயங்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிஜிட்டல் சம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேறு ஒரு சில பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே பாயிண்ட்டு திரும்பவும் வர்றப்போ நான் திரும்பவும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். டேரெக்டாக அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு சில கொஷின் புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோ ஆவரேஜில் தான் முடிச்சிருந்தோம். ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட் யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 0ல் தான் முடியுது. ஓகே, இப்போ கொஷின் பாருங்கள். இன் அ கம்பெனி தேர் ஆர் 42 எம்ப்ளாயீஸ். த ஆவரேஜ் சேலரி ஆஃப் 27 எம்ப்ளாயீஸ் இஸ் 4,100 per month and average salary of 13 employees வந்து பார்த்தீங்கன்னா 6,100. If the average salary of all employees வந்து பார்த்தீங்கன்னா 7,200 per month, what is per month salary of remaining 2? மொத்தம் 42. 42ல் 27 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மாதத்துக்கு 4,100 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 13 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,100 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து மொத்தமாக 42 பேருக்குமே வந்து இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு 2 பேர் மட்டும் விட்டுருக்காங்க. 27 + 13 40 தான் வரும். ஸோ 2 பேர் வந்து இன்னும் அவங்க சொல்லலை. ஓகே, அந்த 2 பேரோட சராசரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 42 பேரோட சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 பேரோட சம், 13 பேரோட சம், இந்த 2 பேரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். சம்னா என்ன? ஆவரேஜ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சம் அப்படிங்கிறது வந்து என்னது? ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, இப்போ இந்த 42 பேரோட சம் வந்து என்னவா இருக்கும்? இப்போ இந்த இடத்துல நம்ம யூனிட் டிஜிட் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னால் எல்லா ஆப்ஷன்லையும் டிஜிட்டல் சம் வேறு வேறையாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஜிட்டல் சம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் 1 கொடுத்துட்றேன். இது 9,000. இங்கே 5 + 6 11 வந்துருக்கும். 11ஓட டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 2. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 6 11, 11 2 13. 13னா டிஜிட்டல் சம் வந்து 4. 1 + 3 4. இப்போ 8 8 16, 16னா 7. 5 4 9, 9க்கு நான் 0 போட்டுக்குவேன். எல்லா ஆப்ஷன்லையும் வேறு வேறு டிஜிட்டல் சம் தான் இருக்குது. இப்போ 42 பேரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7,200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 42 பேரோட சம் வந்து பார்த்தீங்கன்னா 42 × 7,200 போடணும். அதோட டிஜிட்டல் சம் பார்க்குறப்போ இந்த 7,200 டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 9. 7 + 2 9. இதோட நம்ம இதை மல்டிபிள் தான் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்போ அந்த மொத்த மல்டிப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிளில் மாறிடும். ஸோ டிஜிட்டல் சம் 9 வந்துருச்சு. அது கூட எத்தனை நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதோட டிஜிட்டல் சம்மும் 9ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 0 ஏன்னா இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ டிஜிட்டல் சம் 9 வருதுனாலே அதை நம்ம வந்து 0ன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலோட டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 0. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 27 பேரோட அடுத்து 13 பேரோட அடுத்து இந்த 2 பேரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ 27ஓட டிஜிட்டல் சம்மு வந்து பாருங்கள் 2 + 7 9. 9க்கு நான் 0 போட்டுக்கலாம். 0 × என்ன போட்டாலும் 0 தான். ஸோ இதுவும் 0 ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளான கால்குலேஷன்ட்டு பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய நம்பரை அதை பெருக்கிறதுலேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து 13 பேருக்கு 13னா டிஜிட்டல் சம் 4, 6,100னா டிஜிட்டல் சம் 7, 4 28, 28னா 2 + 8 10, 10னா 1 + 0 1. ஸோ அப்போ டிஜிட்டல் சம் 1. ஓகே, அடுத்து 2 பேரோடது நம்மளுக்கு வந்து தெரியணும். அதை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? 2 × xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். 2 × x. இந்த எக்ஸுங்கிறது தான் அந்த 2 பேரோட ஆவரேஜ்.
2xங்கிறது வந்து என்னது, ரெண்டு பேரோட சம்மு. ஏன்னா நான் இங்கே சம்மு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் தான். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ 2x வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், இந்த ஒன்று இந்த பக்கம் போனுச்சுன்னா -1 ஆகும். 2xோட வேல்யூ -1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ -1 நான் என்ன மாதிரி சொல்லலாம், லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் சம் -1 வருதுன்னா அதை நீங்கள் 8ன்னு சொல்லலாம். 8 வருதுன்னா அதை நம்ம -1ன்னு சொல்லலாம். 9 கூட்டணும், இல்லைன்னா கழிச்சு பார்க்கணும். இப்போ இதில் 9 கூட்டினீங்க அப்படின்னா 8. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து மைனஸில் கண்டிப்பாக ஆன்சர் இல்லை, ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நான் 8 எடுத்துக்கிறேன். 8/2 போட்டோம் அப்படின்னா 4 வந்துருக்கும். ஓகே, நான் 8 எடுத்தோம்னா 4 வந்துருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த 4 அப்படிங்கிறது வந்து என்னது, 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜே வந்து ஆவரேஜோட டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். இந்த ரெண்டு பேரோட ஆவரேஜோட டிஜிட்டல் சம் 4. இங்கே ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷனில் 4 வருதோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதில் நம்ம எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இந்த கொஷின் அட்டன் பண்ணோம். கொஞ்சம் கூட நம்ம வந்து இதில் பரபரப்பாக பண்ண வேண்டியது, டக்கு டக்குன்னு பண்ணணும், வேக வேகமாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனை கூலாக பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிட்டல் சம் எனக்கு தெரிஞ்சு யாரும் டீச் பண்ணலை. போன வீடியோவில் கூட நீங்கள் அந்த சேனல் பாருங்கள், இந்த சேனல் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அந்த சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனலில் இதை வந்து டீச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சேனல் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ நிறைய சேனல் நல்லா தான் பண்ணுறாங்க, நான் அதுக்காக எல்லாரையும் விட நான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. ஆனால் இந்த ட்ரிக்கு எல்லாமே எந்த சேனல்லையுமே வந்து டீச் பண்ணலை. யூனிட் டிஜிட் டீச் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் மல்டிப்ளிகேஷன் டீச் பண்ணியிருக்காங்க, ஈஸியான கொஷினில் டீச் பண்ணியிருக்காங்க. டஃப்பான கொஷின்ஸ், பெரிய பெரிய கொஷின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் கூட அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஓகே, ஏன்னா அதுலேயுமே வந்து மிஸ்டேக் இருக்கும். ஓகே, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக் இருக்குது, ஒரு சில பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகே, யூனிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் சொல்லலை. டிஜிட்டல் சம்னா என்னங்கிறத வேணால் சொல்லியிருப்பாங்களே தவிர அதை அப்ளை பண்ணி இது வரைக்கும் தமிழில் ஒரு டீச்சர் சால்வ் பண்ணி காட்டி நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், எந்த சேனலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால் இதோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணாமல் இதை விட பெஸ்ட்டு அப்படிங்கிற நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் த வெயிட்ஸ் ஆஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் 54.6, 48.2, 52.4, 49.6, 51.8 அண்ட் 48.8. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரோட வெயிட். அவங்களோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சிம்பிள், நீங்கள் 6ஐயும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்துடும். ஆனால் அது அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுல்ல, பாயிண்டில் வேறு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கூட்டணும், கூட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் 6ஆல் வகுக்கணும், அதுக்கும் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் எல்லா ஆப்ஷன்லையும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ நீங்கள் யூனிட் டிஜிட் மெத்தடை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சம்மு கண்டுபிடிங்க. சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறது கிடையாது. எல்லா நம்பரோட யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் நான் கூட்ட போகிறேன். அதுவுமே வந்து 2 டிஜிட்டுக்கு போகுதுன்னா அப்போ இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை நான் எடுத்துக்குவேன். ஓகே, இப்போ 6 2 8, 8 4 12, 12ல் 2 மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஓகே, இப்போ 2 6 8, 8 8 16ல் 6 மட்டும் எடுத்துக்குவேன். 6 8 14ல் 4 மட்டும் எடுத்துக்குவேன். இப்போ எனக்கு சம்மோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, சம்மோட யூனிட் டிஜிட் 4. சம் எனக்கு எப்படி கிடைக்கும், சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜோட நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஆவரேஜோட எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, இங்கே 6 பேர் இருக்காங்க. 6ஐ மல்டிபிள் பண்ணோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மு கிடைக்கும். இப்போ இங்கே 4 எங்கேயுமே இல்லை. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வராது. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஆவரேஜ், நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது சம்மு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆவரேஜை நம்ம சம்மாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே நீங்கள் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எந்த ஆப்ஷனில் 4 வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ ஈராரா எல்லா ஆப்ஷன்லையும் நான் வந்து 6ஐ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகே, காமனாக பண்ண போகிறேன். இப்போ ஈராரா 12 வந்திருக்கும், 2 தான் வருது. ஸோ இது ஆன்சர் கிடையாது, எனக்கு 4 வரணும். 9 6 54, 4 வருது, இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, மற்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 48க்கு 8 வரும், கிடையாது. 6 36க்கு 6 வரும், இதுவும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது, மைண்ட்லேயே பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். இந்த 4ங்கிறதையுமே நீங்கள் மைண்டில் தான் பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எழுதிலாம் கூட்டலை, அப்படியே ஒவ்வொரு நம்பரையும் மார்க் பண்ணி தான் கூட்டணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The price of fuel decreases by 20%, 45% and 55% in 3 successive months.
but increases by 50% in the fourth month. What is the percentage increase or decrease in the price of fuel in the fourth month as compared to the original price? அதாவது 4 மாதம் ஃபியூவல் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. எரிபொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு 4வது மாதத்தில் 50% அதிகமாகுது. ஓகே, இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருந்த விலைக்கும் 4வது மாதத்தில் இருந்த விலைக்கும் எவ்வளவு சதவீதம் அதிகம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 100ல் எவ்வளோ குறைஞ்சிருக்கும் இல்லைனா கூடி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்தந்த பர்சன்டேஜை மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. இந்த 100ஓட 20% குறைஞ்சிருச்சுன்னா இந்த 100ஓட 80% தான் இருக்கும். இந்த 100ஓட 80% இருக்கும். ஓகே, இன்ட்டு இந்த 100 இப்போ இந்த இதில் ஓகே இவ்வளோ குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 45 குறையுது. சக்சஸிவ் பர்சன்டேஜ்னா என்னது, இதில் இவ்வளோ குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதில் 45% குறையுது. 45னா வந்து எத்தனை, 100ல் 45 போடுச்சுன்னா இதில் 55%. ஓகே, இதில் 55 குறையுது. 55 குறையுதுன்னா மிச்சம் எவ்வளோ இருந்திருக்கும், இதோட 45% இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த 100 இன்ட்டு 80%, 55%, 45% அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா இந்த 100ல் இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, 100ல் எக்ஸாக்டாக இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த மிச்சம் இருக்கிறதுல மறுபடி ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகுது. 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதோட 150%. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து மிச்சத்தை போட்டோம், கூடுனுச்சுன்னா 100ஓட அதை கூட்டி போடணும். ஓகே, குறைஞ்சிச்சுன்னா 100லேருந்து அதை கழிச்சு போட்டோம், அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து 100 விட சின்னதாக வருமா 100 விட பெருசாக வருமா? 100 விட சின்னதாக வந்துச்சு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக டிகிரீஸ் தான் ஆயிரும். 100ஓட பெருசாக வந்துச்சுன்னா 100 விட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்ட்டு அர்த்தம். இப்போ இதுதான் இப்போ எவ்வளோ அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, 100 விட இது எவ்வளோ அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, 100 விடன்னு இல்லை, எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, 4 மாதத்தில் என்ன மாதிரி 100க்கு அதிகமாகவோ கம்மியாகவோ ஆயிருக்கும். பட் இங்கே அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 100ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 20% கம்மி பண்ணிடுறீங்க. ஓகே, இதில் 20% கம்மி பண்ணிவிட்டு அடுத்து அந்த கம்மி பண்ண அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போ இது 100 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக 100 விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதில் 100ஓட 20% கம்மி பண்ணுறீங்கன்னா 80 இருந்திருக்கும். 80ஓட 20% எத்தனை, 16. அப்போ 96 தான் வந்திருக்கும். 100ஓட 4 கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதே பர்சன்டேஜ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஓவராலாக பார்த்தா டிக்ரீஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே 55% டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் 50% தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதே 55 இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஓவராலாக டிக்ரீஸ் தான் இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். மற்றபடி இந்த கொஷினை இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்டை வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த ஒரு இதை கம்பேர் பண்ணாலே இதோட இதை கம்பேர் பண்ணாலே இன்க்ரீஸ் ஆகாது, கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும். அது போக இன்னும் 2 வாட்டி டிக்ரீஸ் வேறு ஆயிருக்குது. கன்ஃபார்மாக இது 100% டிக்ரீஸ் தான் ஆயிருக்குமே தவிர இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஓகே, இப்போ நம்ம 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து இதை மொத்தமாக சால்வ் பண்ணுறது ஈஸி கிடையாது. அதுக்கு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இதில் நம்ம வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். என்ன ட்ரிக்கு அப்படின்னா டிஜிட்டல் சம் தான். ஓகே, ஸோ டிஜிட்டல் சம் இங்கே நம்ம போடலாம். டிஜிட்டல் சம் போடுறதுக்கு முன்னால் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 ஆப்ஷன்லையும் வேறு டிஜிட்டல் சம் வருதான்ட்டு பாருங்கள். இப்போ 7 3 10, 10னா டிஜிட்டல் சம் 1. 9 விட்டுருங்க, இதுலேருந்து 1 இதுக்கு கொடுத்துருங்க, இது 9 ஆயிரும். அடுத்து இந்த 1 எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 7. ஸோ ஒரு ஆப்ஷனில் 7, இன்னொரு ஆப்ஷனில் 1 தான் வருது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும் டிஜிட்டல் சம் போட்டோம் அப்படின்னா. இப்போ 100ஓட டிஜிட்டல் சம் 1. ஓகே, மைனஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 4 9, இதோட டிஜிட்டல் சம் 9. அதாவது 9 அப்படிங்கிறது நம்ம 0ன்னு கூட போட்டுக்கலாம். இது கூட மற்றது எல்லாமே மல்டிபிள் தான் ஆகுது. அப்போ மொத்தமாகவே இந்த இடத்துல என்னது 0 தான், 0. ஸோ 1 டிஜிட்டல் சம் எதில் வருதோ அதுதான் ஆன்சர். டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கணும். அதை வச்சு நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஜிட்டல் சம் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அதுவும் இந்த 9ஓட மல்டிபிள் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லக்கு தான். மேக்ஸிமம் மாட்டும். ஏன்னா கொஷினை செட் பண்ணுறவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்
இப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத கொஸ்டின் செட் பண்ணுறவங்களே திங்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரிலாம் ஆப்ஷனை வேணும்னே செட் பண்ண மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது நான் டிஜிட்டல் சம் என்ன பண்ணங்கிறது புரியலைன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதுலேயும் புரியலைன்னா நம்ம கோர்ஸில் நான் டிஜிட்டல் சம்முக்கே 2-3 வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் பேசிக்லேருந்து நான் என்னென்ன அப்படிங்கிறத சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கோர்ஸில் கூட பார்த்துக்கலாம். இப்போ எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸுக்குன்னு எனக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு 16 நிமிஷம் வீடியோ. இதில் மொத்தமாக ஒரு 20 கொஸ்டின் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் வந்து அதில் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டினை பார்த்தாலே நீங்கள் வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன். அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்னாலே பேசிக் என்ன அப்படின்னா அதில் ஓட்டு போடுறவங்க மக்கள். ஓகே, பீப்புள் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஸோ மக்களுடைய எண்ணிக்கை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண்ணாக தான் இருக்கும், ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ ஒரு 5500.5 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. புள்ளிலாம் வந்து மக்களுடைய எண்ணிக்கை வராது. ஸோ இதுதான் நமக்கான பாயிண்டே, நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடே இதை வச்சு தான் வந்து இருக்க போகுது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இவங்க கொடுத்துருக்காங்களோ டோட்டலோட அத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஜராக தான் இருக்கும், அதாவது முழு எண்ணாக தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many voters were registered, எத்தனை பேர் இந்த எலெக்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை மட்டும் பாருங்கள். இன்னும் எலெக்ஷன் between 2 candidates 80% ஆஃப் த ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் கேஸ்ட் their vote. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணவங்களில் 80% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 80%ம் முழு எண்ணாக தான் இருக்கும். ஆப்ஷனில் என்ன இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணவங்களுடைய வேல்யூ இருக்குது. இதில் ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட 80% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜராக இருக்கும். இன்டிஜர் அப்படின்னா தமிழில் முழு எண், புள்ளி வச்சு வராது. ஓகே, அப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனில் 80% பார்க்குறப்போ உங்களுக்கு முழு எண் கிடைக்குதோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 80%மே நீங்கள் வந்து 80 அப்படிங்கிறத அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். 80/100 போட்டிங்க அப்படின்னா 4/5. ஓகே, அதாவது எக்ஸோட 4/5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு எண்ணை கொடுக்கும். பெருக்கிறனால அது எதுவும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. பட் 5ஆல் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு முழு எண் கிடைக்கணும். எந்த ஆப்ஷனை 5ஆல் வகுத்தா முழு எண் கிடைக்கும், ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அது 0ல் முடியுது, 5ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா ஒரு நம்பர் 0லையோ 5லையோ முடிஞ்சிருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்னு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம கோர்ஸில் அதை பற்றி நான் தெளிவாக டீச் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ சிம்பிள், பார்த்த உடனே இதை நீங்கள் பண்ண முடியும். இது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால இவ்வளோ நேரம் எடுத்துச்சு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், டோட்டல் கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷனில் டோட்டல் இருக்குது. 80% அதில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ டோட்டலோட 80% இன்டிஜராக இருக்கும். 80%னா 4/5, 5ஆல் டிவைட் ஆகணும். 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பேப்பர் தேவையில்லை, பென் தேவையில்லை, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஈவன் கொஷினை கூட ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, இதில் ஒரு வேளை 2 ஆப்ஷன் இருந்துட்டா என்ன பண்ணுறது, 3 ஆப்ஷன் இருந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ 17 1/2% ஆஃப் 3 1/4% ஆஃப் 33 1/3% ஆஃப் 7200 என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் இருக்குது. அதை நம்ம டக்குலாம் ரிமூவ் பண்ண முடியாது, டக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷினுக்குலாம் ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து மல்டிபிள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 7200 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிள். 7 + 2 9. இது 9ஆல் டிவைட் ஆகும். இது 9ஓட மல்டிபிள். இப்போ இது இன்டூ தான் வரப்போகுது. ஸோ மேலே 9 இருக்குது, 9ஓட மல்டிபிள் இருக்குது. கீழே அந்த 9ஐ கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் எதுவும் இருக்கான்ட்டு பாருங்கள். இப்போ கீழே இங்கே 2 வரும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் கீழே 2 200ன்ட்டு வரும். ஓகே, இங்கே 400 வரும், அதாவது 4ஆல் டிவைட் ஆகும். அது 300 வரும், 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு 3 கீழே இருக்குது. ஸோ மேலே ஒரு 9 கீழே ஒரு 3 இருக்குதுன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே கண்டிப்பாக ஒரு 3 இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேலே 3ஓட மல்டிபிள் உங்களுக்கு வருது. கீழே அதுக்கப்புறமும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஓட மல்டிபிளில் இருக்கும். அதாவது 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா
அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் கூட்டணும். அந்த கூடுதல் 3 இல்லைனா 3ஓட மல்டிபிளில் இருக்குதுன்னு அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கூட்டுறதுக்கு நீங்கள் இப்போ 7 + 6 + 5 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ 6 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 6 விட்டுருங்க. 7ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 12. 12 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் நான் சொல்ல வரல. 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ 6 விட்டுருங்க. 8 + 1 9 விட்டுருங்க. மிச்சம் 1 இருக்குது. இந்த 1 3ஆல் டிவைட் ஆகாது. 3 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும், 5 + 1 6 டிவைட் ஆகும். 2 ஆப்ஷன் வந்துருச்சா? இப்படி வரலாம், வர்றதுனால தப்புலாம் இல்லை. ஓகே, நம்ம வந்து அதனால நம்ம தோத்துட்டோம், நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அடுத்து இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, 9 போச்சு, 6 போயிடுச்சு, 5 டிவைட் ஆகாது. இப்போதைக்கு நமக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்ட்டு யோசிங்க. இப்போ நீங்கள் மல்டிபிள் பார்க்குறப்போ 3ஓட மல்டிபிள் பாருங்க, 9ஓட மல்டிபிள் பாருங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ப்ரைம் நம்பர், அதாச்சும் பகா எண்கள். ஓகே, பகா எண்கள்னா என்னென்னது? 7 11 13 17 இந்த மாதிரி எண்கள். ஓகே, இதோட மல்டிபிள் பாருங்க. ஏன்னா மேலே அந்த நம்பர் வர்றப்போ கீழே அதை டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் மேக்ஸிமம் வராது. இப்போ 9 டிவைட் பண்ணுறதுக்கு 3 வந்துச்சு, ஆனால் மேலே வந்து ஒரு 17 இருக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ணுறதுக்கு கீழே நம்பர் இல்லை. 19 இருந்தால் கீழே நம்பர் இல்லை. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் ப்ரைம் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ முன்னாங்க 12 12 1 13. இது வந்து என்ன மாதிரி வந்திருக்கும்? 13/4 வந்திருக்கும். இதோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 13/4. அப்போ 13 மேலே வந்து இருக்குது ஒரு நம்பரா, கீழே 13 இல்லை. அப்போ இந்த ஆன்சர் எப்படி 9ஓட மல்டிபிள் அதுக்கப்புறம் 3ஓட மல்டிபிள் இருக்கும்ட்டு சொன்னனோ அதே மாதிரி 13ஓட மல்டிபிள்லையும் இந்த ஆன்சர் இருக்கும். ஸோ 13ஓட மல்டிபிள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது 3 டிஜிட் நம்பர் தான், நீங்கள் அப்படியே 13ஆல் கூட டிவைட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 765 13ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் 13ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 5 13 65, மிச்சம் 11 இருக்கும். ஓகே, 8 13 104 வரும். 9 13 115 விட தாண்டிடும். ஓகே, அப்போ கண்டிப்பாக 115 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். இதை நான் செக் பண்ணவே மாட்டேன். ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படிங்கிறக்க நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 13ஓட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் 3 3ஆக பிரிச்சுக்கலாம். இங்கே 3 இல்லை, அப்போ இந்த 1 மட்டும் தனியாக இருக்கும். இந்த 3க்கும் இந்த 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் 13ஆல் டிவைட் ஆனால் போதுமானது. இப்போ 365 பாயிண்ட்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். 365ல் 1 கழிச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 364. இது 13ஆல் டிவைட் ஆகுமான்ட்டு பாருங்க. இப்போ 2 13 26, 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 13 26, இங்கே 36 இருக்குனால மிச்சம் 10 இருக்கும், 104. ஓகே, 8 13 104 டிவைட் ஆகுதா? கண்டிப்பாக ஆகும், ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 12,000 at the rate of 15% per annum for 3 years? சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. PRT/100 12,000 × 15 × 3/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக எல்லாராலையுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரிஞ்சவங்க, சிம்பிளாக அதை பற்றி தெரிஞ்சவங்க கூட பண்ணிடுவீங்க. ஓகே, பட் நான் வந்து இதில் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை பண்ணிடுவீங்க. எப்படி அப்படின்னா, இப்போ 12 இருக்குதா, இங்கே 12,000 நான் பார்க்கல, 12 பார்க்குறேன். இந்த 12,000 × 15 × 3/100 தான் வரப்போகுது. கீழே 100 தான் வரப்போகுது. இப்போ 12க்குள்ள ஒரு 3 இருக்குது. ஓகே, முன்னாங்க 12 அப்படிங்கிறனால 3ம் இருக்குது, 4ம் இருக்குது. 4 கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 3 இருக்குது. ஸோ 3 மேலே இருக்குது, கீழே 3 வரல. 12,000 × 15 × 3/100 தான் வருதே தவிர பையில் வந்து உங்களுக்கு 3ஓட மல்டிபிள் வரலை. ஸோ கண்டிப்பாக இந்த 3 உங்களுக்கு கடைசி ஆன்சர் வரைக்கும் இருக்கும், இதோட ஆன்சர்லையும் இருக்கும், இது கேன்சல் ஆகாது. 3ஓட மல்டிபிளில் இருக்கும். இங்கே ஒரு 15க்குள்ள ஒரு 3 இருக்குது, இந்த 3ல் ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 3 × 3 3 9 9 27, 27ஓட மல்டிபிளில் ஆன்சர் இருக்கும். ஓகே, ஸோ 27 வரைக்கும் போக வேண்டாம், 9ஓட மல்டிபிளில் பாருங்கள். அதில் ஆப்ஷன் மிச்சமானால் நீங்கள் 27ஓட மல்டிபிளுக்கு போங்க. இப்போ 4 5 9 டிஜிட்டல் சம் 9 வருதுனால இது 9ஆல் டிவைட் ஆகும். இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்கே 6. இது மட்டும்தான் இப்போ எலிமினேட் ஆகுது. இப்போ வேறு வழியில் நம்ம 27ஓட மல்டிபிள் செக் பண்ணணும்.
இப்போ 45 27 டிவைட் ஆகாது, அப்போ 4500 டிவைட் ஆகாது. 72 27 டிவைட் ஆகாது, அப்போ 7200 டிவைட் ஆகாது. 54 2 27 54 டிவைட் ஆகும், அப்போ 5400 டிவைட் ஆகும். ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். இதை நான் மைண்ட்லேயே பண்ணியிருப்பேன், உங்களுக்கு புரியணுக்காக நான் எழுதினேன். இப்போ நான் பார்த்த உடனே தெரியும், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போது 9ஓட மல்டிபிளில் இருக்கும், 27ஓட மல்டிபிள்லையும் இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 9ஓட மல்டிபிள் தான் பார்ப்பேன். அது 2-3 ஆப்ஷனில் வந்துருச்சுன்னா தான் நான் வந்து அதுக்கு மட்டும் 27ஓட மல்டிபிளில் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின். அட் த ரேட் ஆஃப் 10% per annum, find the compound interest on 7,100 at the end of 2 years. ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளின் முடிவில் 7100க்கான கூட்டு வட்டியை கண்டறியவும். ஓகே, 7100ங்கிறது இங்கே என்னது? அசல். வட்டி விகிதம் 10%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார்முலா போட்டு போடுறதா இருந்தால் போடுவீங்க, இல்லைனா இதுக்கு ட்ரீ மெத்தட், வேற மெத்தட், அந்த மெத்தட், இந்த மெத்தட் நிறையா இருக்குது. ஓகே, பட் நான் சொல்கிற மெத்தட் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேறு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. வேறு யாருமே இதை வந்து தமிழில் ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டீங்க. யாருமே இந்த மாதிரி டீச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இதுலேயும் நீங்கள் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள், 4 ஆப்ஷன்லையும் வேறு யூனிட் டிஜிட் தான் இருக்குது. இந்த மாதிரி யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் வச்சு வர கொஸ்டினில் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வர்றப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பிரின்சிபலோட R% இன்டூ R%, ஏன்னா 2 வருஷம். இது என்ன வருதோ அதுதான் யூனிட் டிஜிட். இதில் யூனிட் டிஜிட் என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரோட யூனிட் டிஜிட்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டோட யூனிட் டிஜிட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 7100. 10%னா வந்து எத்தனை? 10/100 போடுவோம், அப்போ 1/10 தான் வரும். அப்போ 1/10 இன்டூ 1/10 இன்டூ 1/10. ஓகே, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். எனக்கு இப்போ என்ன வந்திருக்கு? 71 வந்திருக்கு. 71 நான் பார்க்க மாட்டேன், இதில் யூனிட் டிஜிட் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே, 1ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும், இதுதான் ஆன்சர்ன்ட்டு நான் போட்டுருவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொஷின் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். நான் நம்ம கோர்ஸில் நிறைய கொஷின் இந்த மாதிரி டீச் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இதையும் நான் மைண்டில் பண்ணிடுவேன். ஏன்னா 10%ங்கிறது ஈஸி. 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. 2 வருஷம் அப்படிங்கிறப்போ 2 வாட்டி 1/10 வரும். அப்போ கீழே 2 0 வரும், மேலே இருக்க 2 0ஓட கேன்சல் ஆகும், யூனிட் டிஜிட் 1 வரும். இதுதான் ஆன்சர்ன்ட்டு போடுவேன். ஸோ இந்த கொஷினை பேப்பர் பண்ண இல்லாமல் எத்தனை பேர் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். A sum of money was invested at 10% interest per year, compounded half yearly. half yearlyனா என்னவாயிரும்? 5%ஆக மாறிடும். 18 month அப்படின்னா அது 3 இயராக மாறிடும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு கணக்கு பண்ணுறப்போ 3 வாட்டி 6 மாதம் வரும். அப்போ அதை நம்ம 3 வருஷம்ங்க மாதிரி எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 5%ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம 3 இயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இஃப் த அமௌண்ட் பேயபிள் ஆன் மெச்சூரிட்டி வாஸ் 64,827, வாட் வாஸ் த சம் இன்வெஸ்டட்? அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10% வட்டி விகிதம், அரை ஆண்டுக்கு கூட்டு வட்டியாக தான் பார்க்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 18 மாதத்துக்கு. ஸோ அப்போ 10% நம்ம 5% எடுத்துக்கலாம் அரை ஆண்டுக்கு அப்படின்னால 18 மாதத்தை 3 வருஷங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படின்னா முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டோ இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் இருக்குது அப்படின்னா இது அமௌண்ட்டு தான், மொத்த தொகை தான். ஓகே, இது முழு எண்ணா இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ 10% அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? 5%ஆக மாறிடுச்சு. 5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? 5/100 போட்டிங்கன்னா 1/20 வந்துருக்கும். அதாவது உங்களுக்கு இது என்ன மாதிரி இந்த அமௌண்ட் மாறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20ல் இந்த 1 கூடி 21 ஆகும். இது 1 இயரில். 2 இயர் அப்படின்னா 20 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் ஆகும். இது வந்து பிரின்சிபல், இது வந்து அதாவது எப்படி பார்த்தாலுமே இப்போ 1 இயருக்கு பார்த்தாலுமே இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டாக இருக்கும். இது அசல், இது வந்து மொத்த தொகையாக இருக்கும். 2 இயர்ஸ்னா 20 ஸ்கொயர் 21 ஸ்கொயராக இருக்கும். அசல் 20 ஸ்கொயராக இருந்தால் அமௌண்ட் 21 ஸ்கொயரில் இருக்கும். அதோட ரேஷியோ தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 3 இயர்ஸ் அப்படின்னா 20 கியூபு 21 கியூபாக மாறி இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது 3 இயர்ஸ் தான், நம்ம 3 இயர்ஸ்க்கு மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது? அமௌண்ட். ஓகே, அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியணும்?
நம்மளுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய அந்த வேல்யூ தெரியணும். இப்போ 21 கியூபோட வேல்யூ இது. எனக்கு இதுவுமே தேவையில்லை இந்த கொஸ்டினில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 20 கியூப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கால்குலேஷன் எப்படி இருக்கும்? இதை நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும். நான் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதி காட்டுறேன். ஓகே, இப்போ 21 கியூபோட வேல்யூ 64,827. ஸோ இதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 64,827 கொடுத்துருக்காங்க. அது 21 கியூபோட வேல்யூ. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 20 கியூபுக்கு கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது நார்மல் மெத்தட் தானே. இதுவுமே நார்மல் மெத்தட் கிடையாது. நம்ம கோர்ஸில் தான் இந்த மெத்தடில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் மெத்தட் தான். இதுவுமே உங்களுக்கு இந்த கொஸ்டினில் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, இங்கே என்ன நடக்குது? 20 கியூபால் மல்டிபிள் ஆகுது. மேலே 20ங்கிறது ஒரு இரட்டை எண், கீழே 21ங்கிறது ஒரு ஒற்றை எண். 20 வந்து 21ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, இரட்டை ஒற்றைங்கிறனால மட்டும் இல்லை, 20 21ஆல் டிவைட் ஆகாது. அது கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த 20 கியூபு 21 கியூபால் டிவைட் ஆகாது. அப்போ ஃபைனல் ஆன்சரில் 20 கியூப் இருக்கும். 20 கியூப்னா வந்து எத்தனை? 20 கியூப் அப்படிங்கிறது 8000. ஓகே, 2 கியூப்னா 8. அடுத்து கியூப் பண்ணுறப்போ இந்த ஒரு 0 3 0 மாறும். 8000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 0 இருக்கும். வேற எங்கேயும் 0வும் ஜென்ரேட் ஆகலை. இது ஒரு ஒற்றை எண், ஒரு ஒற்றை எண்ணால் டிவைட் பண்ணுறோம். 5ஓட மல்டிப்புளும் 2ஓட மல்டிப்புளும் சேர்ந்தாதான் 0 உருவாகும். இதுக்கு நான் தனி வீடியோவே கொடுத்துருக்கேன், 2 வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் 0 வச்சுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல நான் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இதுவும் தேவையில்லை, இவ்வளோ நான் ஒரு ஸ்டெப்பு எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. 20 கியூபு 21 கியூபாக மாறுது. 21 கியூபோட வேல்யூ இது. இதில் 0 இல்லை. ஓகே, அதில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதில் இல்லை. ஓகே, இதில் மட்டும்தான் 0 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் இது கிடையாது. அப்போ இந்த 3 0 உங்களுக்கு கடைசி ஆன்சர்லேயும் இருக்கும். 3 0 இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர். ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 0 நம்பர் ஆஃப் 0 எந்த மாதிரி கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 4 ஆப்ஷன்லையுமே வேற வேற நம்பர் ஆஃப் 0 இருக்கும். ஒரு ஆப்ஷனில் 2 0, ஒரு ஆப்ஷனில் 3 0, ஒரு ஆப்ஷனில் 0வே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Akshay invested 90,625 at 8% per annum for 1 year at compound interest compounded half yearly. Half yearlyனா வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து நம்மளுக்கு என்னவா மாறிடும்? 1 year 2 year மாறிடும். அடுத்து 8% 4% மாறிடும். அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அமௌண்ட் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே இண்டிஜராக தான் இருக்குது, முழு எண்ணாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முழு எண்ணாக இருக்குது அப்படின்னா, ஒன்று முழு எண்ணா இன்னொன்று முழு எண்ணாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன்லையோ இல்லைனா கொஸ்டின்லேயோ கொடுத்துருப்பாங்க. இது முழு எண்ணாக இருக்கிறப்போ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் மட்டும் சொல்லியிருந்தேன். அதே மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது 4% தான். 4% அப்படின்னா 4/100 போட்டிங்கன்னா 1/25. அதாவது 25. இது பிரின்சிபல், இது அமௌண்ட். ஓகே, 25 என்னவா மாறி இருக்கும்? 26ஆ மாறி இருக்கும் ஒரு வருஷத்தில். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம்னா 25 ஸ்கொயர் 26 ஸ்கொயராக மாறி இருக்கும். ஓகே, 26 ஸ்கொயராக மாறி இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, இங்கே அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ 25 ஸ்கொயரோட வேல்யூ இதுன்னு கொடுத்துட்டு 26 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி வந்திருக்கும்? இது டிவைடட் பை இது, அதான் 25 ஸ்கொயர் இன்டூ 26 ஸ்கொயர் அப்படிங்கிறத போடுவோம். இப்போ 26க்குள்ள ஒரு 2 இருக்குது, இன்னொரு 26க்குள்ள இன்னொரு 2 இருக்குது. 2 × 2னா 4. 4ஓட மல்டிபிளில் இந்த ஆன்சர் இருக்குமா இருக்காதா? இந்த 4 கேன்சல் பண்ணுற மாதிரி 25 ஸ்கொயர் இல்லை. அப்போ கண்டிப்பாக 4ஓட மல்டிபிளில் ஆன்சர் இருக்கும். 4ஓட மல்டிபிள்னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு பார்க்கணும். 37 4ஆல் டிவைட் ஆகாது, 20 டிவைட் ஆகும். 2 0 2 4ஆல் டிவைட் ஆகாது, 84 4ஆல் டிவைட் ஆகும். 2 ஆப்ஷன் மிச்சம் ஆயிடுச்சு. பட் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இது ரீசெண்டாக NTPC எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, அடுத்து இதே 26க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 13ம் இருக்குது. ஸோ 13ஓட மல்டிபிள்லையும் ஆன்சர் இருக்கும். ஓகே, எந்த ஆப்ஷன் 13ஆல் டிவைட் ஆகுதுன்ட்டு பாருங்கள். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 13ஓட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 3ஆக பிரிங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். மொதல் 3 பிரிச்சுடுங்க, அடுத்து மிச்சம் எத்தனை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 3ஓட கம்மியாக இருக்குது அப்படின்னா. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 98ல் 20 போணுச்சு அப்படின்னா 78. 78 13ஆல் டிவைட் பண்ணால் 6 13 78 டிவைட் ஆகும். இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, இதுவும் ஒரு வேளை 13ஓட மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து வேற இடத்துக்கு போகணும். ஓகே, இப்போ 984ல் 98 கழிக்கணும். ஓகே, இப்போ 14ல் 8 கழிச்சிங்க அப்படின்னா 6. ஓகே, 6 இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்து 8ல் 9 போகாது. அப்போ 18ல் 9 போணுச்சுன்னா சரி 7 இருக்கும். 7ல் 9 போணுச்சு அப்படின்னா 8. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து 1 வந்திருக்கும். ஓகே, அதாவது இங்கே 17ல் 9 போயிருக்கும். ஓகே, அப்போ இங்கே 8 தான் இருந்திருக்கும். 886 சிம்பிள். ஓகே, 886 இதை கழிச்சிங்க அப்படின்னா 886 நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டிவைட் ஆகாது. ஓகே, இப்போ இதே தான், அதாவது 6 13 78 மிச்சம் 10 இருக்கும். 106 வந்து பார்த்தீங்கன்னா 13ஆல் டிவைட் ஆகுது. 104 டிவைட் ஆகும், 106 டிவைட் ஆகாது. ஸோ 13வது வாய்ப்பாடு, 19வது வாய்ப்பாடு, 17வது வாய்ப்பாடுலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The compound interest on a certain sum invested for 2 years at 10% per annum is 1522.50. The interest being compounded yearly. The sum is, ஒரு குறிப்பிட்ட தொகை 10% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் வட்டி சேர்க்கப்படும் நிலையில் கிடைக்கும் கூட்டு வட்டி இவ்வளவு. அந்த முதல் தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0.50 இருக்குது இல்லை, இதுதான் நமக்கான ஹிண்ட்டு. ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக்கில் இதுதான் நமக்கான ஹிண்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் இல்லைனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், பிரின்சிபல் கூட 6%. இப்போ இதில் 2 வருஷம் அப்படின்னா 2 வாட்டி 6% போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே யூனிட் டிஜிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 50 வருது. எந்த ஆப்ஷனில் அது வருது அப்படிங்கிறத செக் பண்ணாலே போதுமானது. இப்போ பிரின்சிபலோட 10%, 10%னா 1/10 இன்ட்டு 1/10, 100/10 வரும். சரி, 10/100 வரும். அப்போ 1/10, 1/10. ஸோ எந்த பிரின்சிபல் வேல்யூக்கு இப்போ ஆப்ஷனில் உங்களுக்கு பி தான் கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம்முன்னா என்னது, அசல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஆப்ஷனில் நீங்கள் 2 வாட்டி 10ஆல் டிவைட் பண்ணுறப்போ, அதாவது 100ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 0.50 கடைசியில் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும். இங்கே 0.50 கிடைக்குது, இது ஆன்சராக இருக்கலாம். இங்கே 0.50 கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல, இதுதான் ஆன்சர். இந்த ட்ரிக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, என்னால் அடித்து சொல்ல முடியும். நீங்கள் தமிழில் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒருவேளை ஃப்யூச்சரில் சொல்லலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புதுசாக இதை கற்றுக்கிட்டு சொல்லலாம். ஓகே, ஆனால் இந்த வீடியோ போட்ட டைமில் யாருமே இதை வந்து சொன்னதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை. இது நான் ஒரு கொஷினுக்கு சொல்லலை, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டியிருக்கேன். கோர்ஸில் நான் இதை மாதிரி ஏகப்பட்ட கொஷினை வந்து சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இது எல்லா கொஷின்லேயுமே ஒர்க் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதுக்குன்னே நான் தனி கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஸ்பீட் மேத்ஸுக்குன்னே ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு 500 கொஷின்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், இன்னமும் கொடுப்பேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஆல்ரெடி எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா குவாண்ட் பிளிட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். 499 ரூபா பே பண்ணிங்கன்னா 1 இயர் இதுக்கான வேலிடிட்டி. டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். டிஜிட்டல் சம்முக்கு ஒரு டாபிக் ஒரு ஃபோல்டரே கொடுத்துருப்பேன். அடுத்ததாக இந்த நம்பர் ஆஃப் ஜீரோக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்குக்குமே தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அடுத்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். இதை நீங்கள் வந்து வெறுமனே உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்கன்னா அதுவே போதுமானது. அதுலேயே நான் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் அப்லோட் பண்ணிடுவேன் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸு 1499. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதில் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே பேசிக்லேருந்து இருக்கும். எல்லாமே நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் இதில் 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கு படிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பை நோ கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஒருவேளை ஆன்லைன் கோர்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள். அது உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி இதே நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இதே வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.